ஹலோ மக்களே 378வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா கூமா சொல்றான், சரிடா அப்ப உன் உயிரை கொடுக்க போறியா, அப்ப நீ உன்னோட உயிரை ஒன்றும் கொடுக்க வேண்டாம், அவனுக்காண்டி நீ வந்து இந்த வலியை மட்டும் தாங்கிக்கணும்னு சொல்லிட்டு லூஃபியோட மொத்த வலியையும் தூக்கி ஒரு பால் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அதுல தூக்கி நம்ம ஜோரோ பாயிரான். அதுக்கப்புறம் கட் பண்ணி எதை கட்டுறாங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சீ போட் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. பெரோனா எங்க போனாங்கன்னே தெரியல, இந்த இடத்துல இருந்து டிசப்பியர் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சத்தம் மட்டும் தான் வருது. ஒருவேளை இன்விசிபிலிட்டி பவர் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. ஆனா என்னன்னு பார்த்தா மறைஞ்சிருந்து நம்ம ஹாக்பேக் தான் வரான். அவங்க இருந்து தப்பிச்சு ஒரு சின்ன கப்பல் அங்கிருந்து கிளம்புறான். ஹாக்பேக் அபுசலாம்லாம் அங்கிருந்து கிளம்புறானுங்க. இந்த நான் டைரண்ட் கூமா வந்து த்ரில்லர் பார்க்ல வருவான்னு நினைச்சு கூட பார்க்கலாம்னு சொல்றான் அபுசலாம். டேய் அந்த கூமா எதுக்கு வந்தோம்னா புது வார்லாடா செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்ல தாண்டா இங்க வந்தான். புது வார்லாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆமா புது வார்லாடு குரோக்கடைலுக்கு பதிலா வந்து இந்த மார்ஷல் டி டீச்சர் தாண்டா சூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பேப்பரை பாடான்னு சொல்றான். பேப்பரை கொடுத்தோன்னு என்னன்னு பார்த்தா படிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன செகண்ட் கமாண்டர் ஒயிட் பேர்ல உள்ள செகண்ட் கமாண்டர் வந்து ஏச வந்து இம்பல் டவுன்ல லாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி முடிக்கிறான். என்னன்னு பார்த்தா லூஃபியோட அண்ணனை லாக் பண்ணிட்டாங்க. ஒயிட் பேர்டுக்கு வந்து ரெண்டாவது டாப்பான ஆளு வந்து இந்த ஏஸ் தான், அவனையே கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹாக்பேக் இந்த பைரட் ஏராக்கே பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போதும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சமயத்துல மொரிய சாவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாக்பேக் பேசிக்கிட்டு இருக்கான். மொரியவே அங்கதான் வச்சிருக்கானுங்க அவனுங்க. நான் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே பண்ணலடா, நான் வேற விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அபுசலாம். என்னன்னு பார்த்தா அபுசலாமுக்கு ஹாக்பேக்கு சண்டை வந்து அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா திரும்பி த்ரில்லர் பார்க்க தான் காட்டுறாங்க. ஒரு நாள் முடியுது, அடுத்த நாளா காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா லூஃபியும் முடிச்சிட்டான். டேய் சாஞ்சி எனக்கு வயிறு பசிக்கிட்டான்னு சொல்லிட்டு லூஃபி அங்க இருக்க எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா சாஞ்சி சமைச்சு தள்ளிக்கிட்டே இருக்கான். அவனுங்களும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஏகப்பட்ட பேர் இங்க இருக்காங்கடா, அதனால நம்ம கப்பல்லாம் சமைக்க முடியாது, நான் கோட்டியாடுக்கு போனாதான் உண்டுன்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா லூஃபியோ அந்த சீஸ அவளான வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டேய் உங்களுக்கு சாப்பாடுலாம் போதும்னு சொல்லிட்டு லோலா கட்டிக்கிட்டு இருக்கா. எங்களுக்கு மலை மாதிரி சாப்பாடு வேணும், அது இருந்தா தான் முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சாஞ்சி என்ன நீங்க ஃபுட்டு மட்டும் கேக்குறீங்க, ட்ரெஷர் வேண்டாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா மொத்த ட்ரெஷரே வந்து கப்பல தான் தட்டிருக்காங்க. நாமியும் அதுல படுத்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ஆம்பேண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபியோ எடுத்து கையில போட்டுக்கிட்டு இருக்கான். அது ரொம்ப நல்லா இருக்கு, அது எனக்கு தான் வேணும்னு சொல்றான். நாங்க இதை வச்சுக்கலாமா நாமின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா அவன் எடுத்த கூட பிரச்சனை இல்லை, நீ எடுக்க கூட சொல்லிட்டு உசப்ட கத்திக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா நாமிசா ஒன்னையும் கொடுக்காம விளாண்டுக்கிட்டு இருக்காவா. நாமிசாக்கு வந்து ட்ரெஷர்னா ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு லோலா பேசிக்கிட்டு இருக்கா. நாமிசோவா அப்படின்னு சொல்லிட்டு நாமி ஷாக் ஆகுறா. நீ என்ன சொன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. என் வாயிலிருந்து வந்துச்சு, யார் நாமிசோன்லாம் எனக்கு தெரியல, இது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஃபீலிங்கா இருக்கு உங்களை பார்த்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு லோலா சொல்றா. உங்களோட பேரு லோலாவான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா என்னோட பேரை நான் சொல்லவே இல்லைன்னு சொல்றா லோலா. லோலான்னு நாமி பாஞ்சு வந்து கட்டி பிடிக்கிறா. அப்பனா அந்த பண்ணி தலைமா இருந்துச்சு, அது இவாதானான்னு சொல்லிட்டு உசப் ஷாக் ஆகுறான். உனக்கு எனக்கும் ஏகப்பட்ட கனெக்ஷன் இருக்கு, அதனால உனக்கு நான் கிஃப்ட் தரப்போறேன்னு சொல்லிட்டு ட்ரெஷர் எடுத்து கையில கொடுக்குறா. இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எனக்காண்டி இதை நீங்க தாரீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லோலா ஷாக் ஆகுறா. டேய் நாமி ட்ரெஷர்லாம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு எல்லாவனும் கத்துறானுங்க. என்னது நாமி ட்ரெஷரா கொடுக்கலான்னு சொல்லிட்டு மிரண்டாங்க. பெரிய புயலே வரப்போகுதுடா, புயலே வரப்போகுது சொல்லிட்டு லூஃபி உசப்பு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க என்னன்னு பார்த்தா எல்லாரும் சூரிய வெளிச்சத்துல படுத்திருக்கானுங்க. டேய் இது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே படுத்து தூங்குறானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் லூஃபியோ சாப்பாடு தூக்கிட்டு வரான். டேய் உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சரி இங்க ஜோரோ எங்கன்னு சொல்லி கேக்குறான். அவர்லாம் மேன்ஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னா ஜோரோ அங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கான். டேய் என்னடா ஆச்சுன்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜோரோக்கு இந்த மாதிரி அடிபட்டு நான் பார்த்ததே இல்ல, கொஞ்சம்னா உயிரே போயிருக்குன்னு சொல்றான் சோப்பர். அன்கான்சியஸ்னஸ்ல வேற இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இதை பார்த்தா டவுட்டா இருக்கு, ஒருத்தன் வந்துட்டு போனாம்ல அவன் தான் ஏதோ பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்றான் ரோபின். ஆனா லூஃபிக்கு எப்படி எனர்ஜி இவ்வளவு வந்துச்சு அதான் எனக்கு போடுறான்னு சொல்றான் உசப். என்ன பார்த்தா லூஃபிக்கு உடம்புல எதுவுமே ஆகல, மாசா நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஆமாடா எனக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்றான் அவன். இங்க உடனே என்னன்னு பார்த்தா சாஞ்சி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணுமா, அதை எல்லாத்தையும் நான் பார்த்தேன் உங்கள்கிட்ட நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாஞ்சிட்டு வரானுங்க. சரிடா இங்க ஒன்னும் பேச வேண்டாம் வாங்கடான்னு சொல்லிட்டு லோலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அள்ளிட்டு போய்கிட்டு இருக்கான் சாஞ்சி. டேய் நீ ஏன்டா எங்களை கூட்டு போற, நீனும் மாஸ்தாண்டா காமிச்ச, அந்த ஸ்வாட்ஸ்மேனை காப்பாத்த நீ வந்திய, அதையும் நாங்க பார்த்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் அங்கெல்லாம் எதுவும் பேச வேண்டாம், இப்போ நீங்க பேசுங்கன்னு சொல்றான் சாஞ்சி. அவனுக்கு அப்படி என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இவனுக்கு ஒளிஞ்சுதான் நின்னுக்கிட்டு இருந்திருக்கானுங்க அந்த சமயத்துல. என்னன்னு பார்த்தா லூஃபி உடம்புல இருந்து பெரிய ஷாக் எபிலிட்டியை வெளியே எடுத்தான்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. முகிவரா உடம்புல இருந்து எதையோ பிரஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்தா, அது ஒரு பால் மாதிரி இருந்துச்சு, அது முகிவரோட மொத்த டேமேஜ்னு சொன்னான்னு சொல்றாங்க அவங்க. ஆமா முகிவரோட மொத்த வலியையும் எடுத்து ஒரு பால் மாதிரி உருவாக்குனா, அது உங்க ஜோரோ முன்னாடி வந்து வச்சிருந்தான், அந்த வலியை தான் காமிச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. டேய் இதாண்டா முகிவரோட வலி, இந்த வலியை மொத்தத்தை நீ தாங்கிக்கிட்டினா நாங்க இங்க இருந்து கிளம்பிடுறேன், இந்த வலியை நீ தொட்டாலே நீ இறந்துருவ, அதை நீ கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஜோரோ உடம்புல வச்சிருப்பான். அப்போ ஜோரோ செதறி இருந்திருப்பான். கொஞ்சமா வச்சோன்னு அவ்வளகான அந்த ஸ்வாட்ஸ்மேன் கத்துனான்டா. ஆனா அந்த மொத்த பாலை அவன் ஏத்துக்கிட்டு வர சொன்னான்னு சொல்றானுங்க. லூஃபியோட மொத்த வலியையும் ஜோரோ எடுத்துக்கிட்டான். இதான் விஷயமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி யோசிக்கிறான். என்னடாச்சுன்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்திக்கிட்டே இருந்திருப்பான். எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு மாசா நின்னுக்கிட்டு இருந்திருப்பான். வாட அந்த கதையை பத்தி எல்லாத்தையுமே சொல்லுவோம், இது ஒரு ஹீரோவோட கதைன்னு சொல்லிட்டு லோலோ பைரட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். ஜோரோ இதை சொல்லக்கூடாதுதான்டா நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஏன்னா இது மட்டும் லூஃபிக்கு பத்தி தெரிஞ்சிச்சுன்னா
வந்துச்சுன்னா லூஃபியோட வலியை யாராலையும் தாங்க முடியாது. ஏன்னா லூஃபியோட வலியை ஜோரோ தாங்கியிருக்காண்டா. அதனால தான்டா ஜோரோ இதெல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்றான் சாஞ்சி. சரி நாங்க இதை சொல்ல போறதில்ல, இவ சொன்னா நீ என்னை கொன்றுவ அப்படிதானே, நான் விட்டுருன்னு சொல்லிட்டு லோலோ பைலட் சொல்றானுங்க. சரி வாங்கடா நம்ம இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. டே யாரா இவனுங்க கேப்டன் கண்டி உயிரையே கொடுக்குறானுங்கன்னு சொல்லிட்டு மிரண்டானுங்க அவனுங்க. ஆனா இந்த எல்லா கதையும் ரோபின் காதை வச்சு மொத்தத்தையும் கேட்டுட்டா. அட இதான் விஷயம்னு சொல்லிட்டு ரோபினும் பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன ரெண்டு உள்ள வரானுங்க. டே எது நீங்க சொல்ல வரீங்களான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு முன்னாடி வரானுங்க. டே இந்த மாதிரி கேள்விலாம் என்கிட்ட கேட்காத, ஒழுங்கா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபியை மதிக்காம போய்கிட்டே இருக்கானுங்க. ஏன்டா இப்படி போறானுங்கன்னு சொல்லிட்டு லூஃபியே ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா நம்மளால சாஞ்சி சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டான். எல்லாருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்றானுங்க. என் வாழ்க்கையில நான் இப்பெல்லாம் சாப்பிட்டதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ரூக்கு மொத்த குரூமே என்ஜாய் பண்றாங்க. என்ஜாய் பண்ணிட்டு வேற லெவல் பண்றானுங்க. டே உன் காமெடி எல்லாம் அங்க வைடான்னு சொல்லிட்டு பிராங்கியோ கத்திக்கிட்டு இருக்கான் ப்ரூக்கிட்ட. இந்த மாதிரி ஒரு எலும்பு கூட நான் பார்த்ததே இல்லடா, இவன் ரொம்ப ஃபன்னியா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் கை தட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்க என்னன்னு பார்த்தா டின்னர்னு சொல்லிட்டு ப்ரூக்கு பிராங்கி எல்லாம் எஞ்சி ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்க சோப்பரும் நாமியும் ஒண்ணா உட்காந்துருக்காங்க. டே என்னடா இங்க நடக்கு, இன்னும் ட்ரிங்க்ஸ் கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே உன பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சோப்பர் கட்டிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு சத்தம் வந்து நம்மளால தூங்குறான்னு சொல்லிட்டு சோப்பரோ இருக்கும் ஜோரோ பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். டே சோப்பர் இதை பாட்டான்னு சொல்லிட்டு நம்மளால லூஃபி வந்துட்டான். இது இன்னுறான்னு சொல்லிட்டு சோப்பர் முழிக்கிறான். இது சார் உனக்கு வேண்டியதுண்டா, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறியான்னு சொல்லிட்டு தலையில வந்து ஊத்த போறான். ஒரு போடு போடுறான். டே நீ சும்மா இருடான்னு சொல்லிட்டு டே அவன் ட்ரீட்மெண்ட்ல இருக்கான், அவனெல்லாம் எதுவும் செய்யாதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பரோ கத்திக்கிட்டு இருக்கான். ட்ரிங்க்ஸ் அடிச்சா நம்மள மாஸ் ஆயிருவான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருந்ததுல சடனா யாரோ பார்த்தா அங்க பியானோ வாசிக்க ஆரம்பிச்சாங்க. யாரா வாசிக்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல போறான் ஒரு பக்கம் லூஃபி. இங்கன்னு பார்த்தா நம்ம ப்ரூக்கு தான் வாசிச்சுக்கிட்டு இருக்கான். டே நீ வயலினிஸ்ட்னு நினைச்சேன், ஆனா என்னடா பியானோலாம் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு சாஞ்சி பக்கத்துல வாரான். ஆமாடா நான் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னாலும் வாசிப்பேன்டா, அதுல எனக்கு கை வந்த கள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே இங்க நடந்தது நான் எல்லாத்தையும் பார்த்தேன்டா, அது எனக்கு ரொம்ப டச்சியா இருந்துச்சுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ப்ரூக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டான். நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னையெல்லாம் இதுல சேர்த்துக்கிடாடா, முட்டாள் நான் ஒன்னும் கிடையாது, அவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீ யார்தாலும் இதை ஏத்துக்கிட்டு தான் செஞ்சிருப்ப, நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உனக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லிட்டா, அந்த ரெக்வஸ்ட் பண்ணி நான் பாடுறேன்னு சொல்றான் அவன். என்ன பாட்டு இல்லாமன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்கறான். ஆமான்னு சொல்றான் அவன். சொல்லி முடிஞ்சோன்னு ஏதோ ஒரு மியூசிக் அவனே ஸ்டார்ட் பண்றான். யோஹோ நம்மளும் பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான் வேற லெவலா. நான் சொல்லவே இல்லை, நீ என்னடா பாட்டு படிக்கன்னு சொல்லி சாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். நம்மளும் பாட்டு படிச்சோன்னு எல்லாருமே மிரண்டுட்டாங்க. அதை அப்படி லூஃபி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளும் வேற லெவலா பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். யோஹோன்ட்டு இங்க சோப்பரும் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டான். இந்த சாங்கா இதை நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ரோவினும் பார்த்துக்கிட்டே இருக்கா, என்னோட பழைய நினைவுகளை கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஜோரோ தூங்கிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாருமே ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா மொத்தமாவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டை கேட்டுட்டு. டே ப்ரூக் இந்த சாங் பத்தி எனக்கு தெரியும்டா, சாங்ஸ் இதை பாட்டு படிப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அவன். எல்லா பைரட்டுக்கும் இந்த பாட்டை பத்தி தெரியும்டான்னு சொல்றான் அவன். சரி சந்தோஷமா இருக்கிறது பாட்டு படிப்பாங்க, சோகமா இருக்கலையும் படிப்பாங்கன்னு சொல்றான் அவன். உன்னை லூஃபி மேல படுத்துக்கிட்டே கேட்கறான். டே என்னடா யோசிக்கிற, என் குரூல நீ சேர்ந்தியான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு தான் ஷேடா கிடைச்சிருச்சு, இனிமேல் எங்கனாலும் போலாம், என் குரூல சேர்ந்துக்கிட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு விஷயம் இருக்குடா, அதனால தான் உங்கள்ட்ட கூட வந்து சேர முடியாதுன்னு சொல்றான் அவன். என்னோட காமெடி ஒருத்தருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அவன்கிட்ட நான் சில விஷயத்தை நான் ஷேர் பண்ணியே தீரணும்னு சொல்றான். டே நீ லபுனை பத்தி தானே பேசுற, அது பிராங்கி ரோபின் எல்லா விஷயம் சொல்லிட்டாங்கன்னு சொல்றான் அவன். ஆமாடா லபுன், ஆமா அந்த வேல் பேர் அதுதான் சொல்றான் ப்ரூக். அப்படி லபுனை பாத்திருக்கியோ அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாடா நாங்க லபுனை பாத்துருக்கோம், நான் உண்மையை தான் சொல்றேன்னு சொல்றான் லூஃபி. 55 வருஷமா லபுன் அவன் ஃப்ரெண்டு கண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றான் அவன். என்னடா இந்த ப்ரூக்கு பாட்டு படிச்சுக்கிட்டு ஸ்லோ ஆயிட்டான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. லபுனு எங்களுக்காண்டி வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு மிரண்டுட்டான் அவன். என்னன்னு பார்த்தா லூஃபி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருப்பான், நான் கூட சண்டை போட வருவேன், அது வரைக்கும் நீ எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் அவன். அதை கேட்ட உடனே அப்படியே வந்து ப்ரூக் அமைதியாയി அப்படி ஸ்டக் ஆகி போய் நின்னுக்கிட்டு இருக்கான். டே லபுனோட க்ரூமேட் ஒருத்தன் வந்து சர்வே பண்ணிக்கிறத பார்த்து நான் மிரண்டுட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். பேண்ட் பைரட்டுக்காண்டி தான் அவன் வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்டா, அந்த ப்ராமிஸை நீனும் காப்பாத்துற பத்தியா ஒன்னு நினைச்சு நான் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். ரெண்டுமே நீங்க வேற லெவல் சொல்றான் லூஃபி. அதை கேட்டுட்டு நம்ம ப்ரூக்கு ஷாக் ஆயிட்டான். சடனா என்ன கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு பியானோ வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்க உண்மையிலேயே லபுனை மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காம. 55 வருஷம் ஆகி எங்களுக்காண்டி வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான் ப்ரூக். ஆமாடா எங்க கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு சாஞ்சி உசப்பு வரானுங்க. அது பெரிய மவுண்டைன் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தான்னு சொல்றான். ஆமாடா நாங்க அதை விட்டுட்டு வந்துட்டா, அவன் எங்களோட பாட்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்றான், அவன் ரொம்ப நல்ல பையன் சொல்றான் ஒரு பக்கம் ப்ரூக். அவன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு இன்ன வரைக்கும் தெளிவா தெரியும் சொல்லிட்டு இன்னொரு மியூசிக் ஆரம்பிக்கான். அவனை பத்தி ஒன்னொன்னு யோசிச்சுட்டு ப்ரூக் அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு என்ஜாய்மெண்ட்ல அழ ஆரம்பிச்சிட்டான் ப்ரூக். என் வாழ்க்கையில் நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ரூக் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா பழசம் யோசிக்கிறாங்க. டே இது என்னடா ப்ளூ வேலு நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வருது, இவ்வளவு பெரிய கடலை நம்ம கூட ஏன்டா வரான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு சோகமா இருக்குன்னு சொல்றாங்க. கேப்டன் யோர்க்கி இவனுக்கு கண்டி எதுக்கு நம்ம பாட்டு படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரூக் அந்த சமயத்துல காட்டுறாங்க. ப்ரூக் வேற லெவலா இருக்காரு. ரம்பர் பைரட்ஸ் அவங்க பாட்டு ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ப்ரூக். அந்த சமயத்துலயும் பாட்டு பிடிக்கானுங்க. பார்த்தா ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. யோகோ யோகோ ஹோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு மொத்த குரூவும் படிக்கி அந்த வயலன்ஸ் சத்தத்தை அப்படியே இந்த ப்ளூ வேலு அதான் லபுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ப்ரூக் படிச்சோடனே லபுன் அப்படியே சிரிக்கி அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்தாங்க. See you, bye.